தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடக மாநிலத்தில் முடா திட்டத்தின் கீழ் நில ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்ற புகாரில் முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க மாநில ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, இந்த முடா என்பது மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம். இந்த ஆணையம் மைசூரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த நிலங்களை பெற்று அங்கு அந்த வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வர். இவ்வாறு இந்த பொதுமக்களிடம் பெறக்கூடிய நிலங்களுக்கு பதிலாக அவர்களுக்கு வேறு இடத்தில் நிலங்கள் வழங்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் தற்போது சித்தராமையா சிக்கியிருக்கிறார். சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலம் இந்த மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தால் பெறப்படுகிறது. அதற்கு பதிலாக விஜயநகர் பகுதியில் இருக்கக்கூடிய விஜயநகர் பகுதி என்பது மிக ஒரு மதிப்பு, அதாவது நில அந்த வேல்யூ, லேண்ட் வேல்யூ என்பது மிக மதிப்பு மிக்க பகுதி. அந்த பகுதியில் அவருக்கு நிலம் வழங்கப்படுகிறது. அது சுமார் 3800 கோடி ரூபாய் மதிப்பு மிக்க நிலமானது அவருக்கு அங்கு வழங்கப்படுகிறது. இதைத்தான் பிஜேபி ஒரு முறைகேடாக, அதாவது அந்த லேண்ட் வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை அந்த மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் பெற்றுக்கொண்டு விஜயநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 3800 கோடி ரூபாய் மதிப்பு மிக்க நிலத்தை சித்தராமையின் மனைவிக்கு 2021ஆம் ஆண்டு கொடுத்தது ஒரு முறைகேடு என்று பாஜக தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து வருகிறது. இது தொடர்பாக இரு செயற்பாட்டாளர்கள் அண்மையில் ஆளுநரிடம் ஒரு புகாரையும் வழங்கியிருக்கிறார்கள். இதில் ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது, சித்தராமையாவும் இதில் உடன்பட்டிருக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்து கவர்னரை சந்தித்திருந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது கர்நாடக கவர்னர் சித்தராமையா மீது இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அந்த பிரிவுகளின் கீழ் அவர் மீது விசாரணை நடத்தலாம் என்ற ஒரு ஒப்புதலையும் தற்போது வழங்கியிருக்கிறது. பாலா, நன்றி முகிலன், விரிவான விவரங்களுக்கு.